ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து எந்த ஒரு பகுதியில ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது வந்து பெரும்பாலும் பினைன் என்ன அர்த்தம்னா, தலை சுற்றல் எனக்கு அதிகமா வருது அப்படின்னா எனக்கு பித்தம் ஜாஸ்தி சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாமா? அது பித்த மாறுபாடினால வரக்கூடிய, நான் 5 மணி நேரம் தூக்கணும்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு படுத்துட்டு 9 மணிக்கு எந்திரிச்சோம்னா அது சர்க்கேடியன் ரிதம், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக், அது மாறுபாடு ஏற்படும் போது இந்த தலை சுற்றல் வரலாம். வறுத்த வேர்க்கடலையே கொஞ்சம் அளவு கூடுதலாக சாப்பிட்டாச்சுன்னா தலை சுற்றல் வரலாம். அது பித்தத்தை அதிகப்படுத்தணும். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் டாக்டர். சரி டாக்டர், இந்த செக்மெண்ட்ல வந்து நான் தலை சுற்றல் பத்தி, அதாவது வெர்டிகோ பத்தி தான் நான் பேச போறேன். வெர்டிகோ இந்த டைட்டில் எடுத்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, சுஜாதா சார் எழுதுன ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற புத்தகம் தோணுச்சு. அதுல ஒரு விஷயம் நகைச்சுவையான ஒரு இதோட ஆரம்பிச்சிருப்பாரு. சரி. ஒரு மது அருந்திய மது பிரியர் கார் ஓட்டிட்டு வராரு. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய சட்டம் சொல்லுது. அதுல அவர் எழுதியிருக்கிறது அப்படி எழுதிட்டு, ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் நிப்பாட்டாரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய செரிபெல்லம் வந்து சரியா வேலை செய்யல, அதனாலதான் இந்த தள்ளாட்டம் அப்படிங்கிறாரு. ஸோ அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த செரிபெல்லம் சரியாக வேலை செய்யல, ஒரு மந்தம் நிலையை அடைந்து விடுது அப்படிங்கிறதாலதான் அந்த தலை சுற்றல் ஏற்படுதா? அப்ப ஆமா, அதுவும் ஒரு காரணம் வச்சுக்கோங்க. இந்த தலை சுற்றல் வர்றதுக்கான காரணம் வந்து பொதுவாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு பேர், சிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுடைய ஸ்ட்ரென்த் குறையிறது, இதுக்கு போதுமான நியூட்ரிஷன் இல்லாதது, இல்லை இதனுடைய பாதிப்படையக்கூடிய நச்சு பொருட்கள் உடம்புல சொல்லிட்டு இருக்கிறது, இல்லது இதை வந்து ஏதாவது மெக்கானிக்கலா இதுல வந்து ஏதாவது இரிட்டேஷன் நடக்கிறது, இதுல எதுலனாலும் வந்து இந்த தலை சுற்றல்ங்கிறது வரலாம். சரி. இப்ப நீங்க சொன்னது ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டு விளக்கிருப்பாங்க. அவர் கையை வச்சுட்டு அந்த போலீஸ் நின்றுட்டு இருப்பாரு, ஏண்டா குடிச்சிட்டு வந்து இது ஒரு விளக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் வரும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா அது செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க, மூளையினுடைய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய நரம்பு கற்றைகள், இதுல எதுல வந்து ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது வருங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது காது சார்ந்த நோய்கள் வந்ததுன்னா ஒரு தலை சுற்றல் வரும். இப்போ இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது வெறுமான நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல சுத்துறது மட்டும் இல்லாம அந்த பொசிஷன், இப்போ நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம் அப்படின்னாச்சுன்னா இதை வந்து தீர்மானிக்கிறதுக்கு உடம்புல அங்கங்க சில சென்டர்ஸ் இருக்குது. சரி. இந்த சிஎன்எஸ்ன்னு நான் சொல்லிட்டேன் கூட, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலங்கள் மட்டும் இல்லாமல் வேற சில பகுதிகளும் இந்த பொசிஷனை வந்து சரிப்படுத்துறதுக்குன்னு உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னாச்சுன்னா வெளி காது, நடுக்காது, உள்காது, அதாவது அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர்னு இருக்கும். இந்த இன்னர் இயர்ல ஒரு பகுதியில் ஒரு நீர்த்துவமான பொருள் இருக்கும். அந்த நீர்த்துவமான பொருள்ல சில முடி மாதிரி ஒரு நரம்பு கற்றைகள் அதுல மிதந்துகிட்டு இருக்கும். சரி. அதுக்கு வந்து வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் அப்படின்னு பேர். ஸோ அந்த வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் வந்து அந்த திரவத்துல மிதந்துட்டு இருக்கும்போது அந்த திரவம் அசைறத வச்சு நம்ம உட்காந்துருக்குறோமா, நிக்கிறோமா, இப்ப தலையை சாஞ்சிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் சாஞ்சிருக்கேன்னு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை, நான் வலது பக்கம் தான் சாஞ்சிருக்கேன்னு என்னால தெரியும் இல்லையா. இந்த பொசிஷன் எல்லாம் அறிவுறுத்துறது இந்த மாதிரியான ஒரு எவ்வளவு பெரிய மெக்கானிசம், பெரிய சிஸ்டம் இருக்கு நம்ம. ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து எந்த ஒரு பகுதியில ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது வந்து பெரும்பாலும் பினைன் என்ன அர்த்தம்னா பிரச்சனை இல்லாத தலை சுற்றலாக தான் இருக்குது. இந்த பிரச்சனை இல்லாத தலை சுற்றல் அப்படிங்கிறது வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிம்டம் தான், இது ஒரு நோய் கிடையாது. இந்த சிம்டமுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இது ஒரு குறிகுணம். சிம்டம்னு சொல்றது வந்து குறிகுணம், ஒரு வெளிப்பாடு. சாதாரண தலை சுற்றல் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது வார்த்தையாக நம்ம வச்சுட்டோம்னா காய்ச்சல் அதிகமாக இருந்தால் வரும், தலைவலி அதிகமாக இருந்தால் வரும், ஒரு தலைவலி அதிகமாக இருந்தால் வரும், அதே மாதிரி வயிற்றுல சில உணவு கோளாறுகள் இருந்துச்சுன்னா அது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எந்தெந்த காரணிகள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுதோ தலை சுற்றல் வரும். இப்போ நீங்க தலை சுற்றல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போகவே முடிய மாட்டேங்குது டாக்டர். ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் வியாதியாக அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ பித்த உடம்புக்காரங்களுக்கு தலை சுற்றல் அதிகமா வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். என்னுடைய சிறு வயது உடல் வந்து பித்த உடல்னு என்னுடைய பாட்டிகள் சொன்னதை நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்போ பச்சை பச்சையா நான் வாந்தி எடுப்பேன். அப்ப வாந்தி வந்துச்சுன்னா ஏதாவது உடல் பிரச்சனைகள் வரும்போது வாமிட் வரும்போது பச்சை பச்சையா வரும். என்னுடைய கைகள்ல மருதாணி வச்சா கருப்பாயிரும். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க சொன்னது வந்து பித்தம் ஜாஸ்தியா இருக்குப்பா, டீ காஃபி எல்லாம் அதிகமா குடிக்க
பிடிக்காத, இதெல்லாம் பண்ணாதன்னு அவங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு உட்கார்ந்து எந்திரிச்சாலே தலை சுத்தம், அடிக்கடி தலை சுத்தம் சும்மாவே வர மாதிரி இருக்கும், திடீர்னு ஜெர்க்காவேன். சோ இது பித்தம் உடல் காரணமாகவா இல்ல பித்தம் அதிகமாகும் போது தலை சுற்றல் வருமா, எப்படி டாக்டர் இது? நீங்க ரெண்டு சொன்னீங்க, பித்த உடலா பித்தம் அதிகமான வருமானது சொன்னீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. பித்த உடல், வாத உடல், கப உடல், இது வந்து உடலுடைய அந்த சதவீத மாறுபாடுகள்ல எந்த உடல்னாலும் வரலாம். ஆமா, இப்ப கைரேகை எப்படி மாறுபட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதோ அது மாதிரி இந்த உடலும் உடல் அமைப்பும் பாடி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வேறுபட்ட உடல் அப்படிங்கிறது வந்து பித்தம் கூடுதல் நல்லா இருக்குதா, வாதம் கூடுதல் நல்லா இருக்குதா, அல்லது கபம் கூடுதல் நல்லா இருக்குதா, இதனால கூட வரலாம், உருவாகலாம் அந்த. ஆனா இந்த உடல்ல மேல இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் சில வேளை பித்தம் கூடுச்சு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த வாந்தி வருதல், கண் எரிச்சல், முடி உதிர்தல், தோல் வறட்சி, ஆசனவாய் எரிச்சல், சிறுநீர் போகும்போது எரிச்சல், இதெல்லாம் வர்ற மாதிரியே தலை சுற்றளவு ஒரு அறிகுறி. ஸோ அது வந்து நம்ம சித்த மருத்துவ அடிப்படையில் சொல்லக்கூடியது. இந்த பித்தம் அப்படிங்கிறது தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. தெர்மல் எனர்ஜி அப்படின்னாச்சுன்னா இது எதுக்கெல்லாம் காரணம்? டைஜஷனுக்கு, அசிமிலேஷன், உணவை செரிக்க பண்ணுவது, உடம்புக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போய் செலுத்துறது, அதுக்கப்புறம் கழிவு நீக்கம் வரைக்கும் காரணமாக இருந்து உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்துக்கு முழுமையும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இந்த வளர்சிதை மாற்றத்தினுடைய காரணமாக வரக்கூடிய உபரியாக இருக்கக்கூடிய பொருட்கள் வெளித்தள்ளுவதில் சிரமம் இருந்தாலும் இந்த தலை சுற்றல் வரலாம். ஸோ இது வந்து சித்த மருத்துவ அடிப்படையில் நீங்க கேட்ட விஷயம். நீங்க சொன்னீங்க, ரொம்ப தெளிவா சொன்னீங்க, வாந்தி வரும்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, வமனத்தால் பித்தம் தாழும். வமனம் அப்படிங்கிறது வாந்தி. வாந்தி பண்ணாச்சுன்னா பித்தம் குறையும். இயற்கையாகவே உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, அதிகப்படியான உடல் சூடு அல்லது சூடு ஆற்றல் கூடுதலாக உடம்புல இருக்குன்னா அதை தன்னைத்தானே சீர்படுத்துறதுக்கு வாந்தியை ஏற்படுத்தும். பச்சை நிறத்திலேயோ மஞ்சள் நிறத்திலேயோ அந்த வாந்தி வந்ததுன்னா அது தன்னை அந்த பித்தத்தை குறைத்து கொள்வதற்கு உடம்பு செய்யக்கூடிய ஒரு மாறுபாடு. இதுக்கெல்லாம் நவீன அறிவியல் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இதுக்கு இந்த அறிவியல் அந்த எல்லையை இன்னும் தொடவில்லை. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதனால இதை ஒரு காலத்துல சொல்லுவாங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, ஸோ வாந்தி மூலமாக எப்படி வந்து உடம்பினுடைய சூடு குறையுது, அது மூலமாக எப்படி தலை சுற்றல் குறையுதுங்கிறதுக்கெல்லாம் விளக்கங்கள் வரலாம். நீங்களே சொல்லியிருக்கீங்க, உடல் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா உடல் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. கட்டாயமா உண்டு. ஆமா, கட்டாயமா உண்டு. இப்ப நீங்க சொல்றது அதான், பித்தம் அதிகமாச்சுன்னா அது வாந்தி மூலமா வெளியேற்றிடும். வாந்தி மூலமாகவோ, வியர்வை மூலமாகவோ, மூக்கு கோளை மூலமாகவோ இது வந்து வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கிறதுக்கு இது தன்னைத்தானே முயற்சி பண்ணும். அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வெளியில இருந்தும் நம்ம மருந்து கொடுக்கலாம். சில விதமான மூலிகை மருந்துகளை நம்ம கொடுக்கறது மூலமாகவும் இந்த பித்தத்தை குறைத்து தலை சுற்றலை குறைக்கலாம். சூப்பர். இடையில இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் நான் சொன்னேன், நீங்க விட்டுட்டீங்க. மருதாணி வச்சா கை ஃபுல்லா கருப்பாயிரும், அது பித்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வைத்திய முறையா? அது நிச்சயமாக நம்ம வந்து ஒரு அறிகுறி நமக்கு தெரியுதுன்னா பித்தம் கூடுதலாக இருக்குதுன்னா அப்படி செய்யும். அப்போ அந்த பித்தத்தை தன்னிலைப்படுத்தி இயல்புபடுத்தின பிறகு மருதாணி வச்சா சிகப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வழக்கத்தில் உள்ளதுதான். இது பெரும்பாலும் நம்ம கேஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். எங்க கிளினிக்ல வரக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பித்தம் கூடுதலா இருந்தா வச்சு பார்க்கறது அப்படிங்கிறதுல வந்து பெரும்பாலும் இது ஒரு 70-80 விழுக்காடு ஆட்களுக்கு ஒத்து போகிறதாக இருக்குது. பித்தம் கூட இருக்கிறவங்களெல்லாம் அந்த மருதாணியை வச்சு பார்க்கும்போது அந்த கருப்பு நிறம் வந்ததுன்னா உடம்புல வந்து பித்தம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒத்து போகக்கூடியதாக தான் இருக்குது. சரி, அப்போ தலை சுற்றல் வர்றவங்களுக்கு வந்து இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? தலை சுற்றல் எனக்கு அதிகமாக வருது அப்படின்னா எனக்கு பித்தம் ஜாஸ்தி சேர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாமா? கட்டாயமா வந்து நம்ம சித்த மருத்துவ அடிப்படையில் சொன்னாச்சுன்னா அது பித்த மாறுபாடினால வரக்கூடிய ஒரு விஷயமாக 70-80% பித்தம் மாறுபாடுனால வரக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கலாம். வாதம் பித்தம் கபம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு குறிகுணத்தை உண்டாக்கும். ஆமா, அது வேற விஷயம். அதனால பித்தம் கூடுதல்னால வருது அப்படிங்கறத நம்ம ஒரு வாரியாக பயப்பட தேவையில்லை ரொம்ப. அதாவது பினைன்னு இருந்தால், அதாவது இந்த தலை சுற்றலுக்கு காரணங்கள் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா, எப்பப்பெல்லாம் தலை சுத்தல் வந்து இருந்ததுன்னா அதை வந்து டாக்டரை உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து தலை சுற்றல் ஒரு 3 நாட்களுக்கு இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலும் அது தொடர்ச்சியாக இருக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு காரணமும் இல்லாமல் இயல்பான வாழ்க்கை முறையிலே இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுத்தல் வருது அப்படின்னாலும் நம்ம உடனடியாக பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து வாழ்வியல் மாறுபாடுகள், நீங்கள் சொன்னீங்களா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நிறைய அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்
இப்போ வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னாச்சுன்னா அது இரவுல தான் தூங்கணும். கரெக்ட். அது வந்து ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது தான் இயல்பான முறை. நான் 5 மணி நேரம் தூக்கணும்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு படுத்துட்டு 9 மணிக்கு எந்திரிச்சோம்னா அது சர்க்கேடியன் ரிதம், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக், அது மாறுபாடு ஏற்படும் போது இந்த தலை சுற்றல் வரலாம். உணவு வேளை தவறி சாப்பிடும்போது, வழக்கமா நான் 7:30 மணிக்கு நான் கிளம்பிட்டு இருக்கும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா தலை சுற்றல் வரலாம். மதிய உணவை விட்டுட்டு நம்ம மாலை உணவை சாப்பிட்றேன் அப்படின்னாச்சுன்னா தலை சுற்றல் வரலாம். நீங்க சொல்றதுல அந்த பித்தம் கூடுதல் அப்படிங்கிற மாதிரி உணவுல சில விதமான பித்த ஆற்றல், சூடு ஆற்றலை கூட்டக்கூடிய பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டே இருந்தாலும் வரலாம். உதாரணத்துக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்து வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலையே கொஞ்சம் அளவு கூடுதலாக சாப்பிட்டாச்சுன்னா தலை சுற்றல் வரலாம். அது பித்தத்தை அதிகப்படுத்தும். ஓகே, அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, வேர்க்கடலையோட வெல்லம் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வெல்லம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பித்தத்தை கூட்டக்கூடிய நிலையில பித்த சமனி, அதாவது பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய இஞ்சி, ஏலக்காய், அப்புறம் வந்து சீரகம், இது மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து அதை சரிப்படுத்துற வழக்கமும் நம்ம ஊர்ல உண்டு. ஓகே, இப்போ ஏலக்காய் எல்லாம் சும்மாவே சாப்பிடலாம் மாட்டாங்க, ஒரு 2 ஏலக்காய் எடுத்து வாயில போட்டு அப்படியே மென்னு தேவைன்னா. ஓகே, பொதுவாக நம்ம வந்து ஏலக்காய் வழக்கமா சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இல்லை. தலை சுற்றல் வந்தால் ஏலக்காயை வாயில அடைக்கலாம். வாந்தி இருக்குது இந்த மாதிரி காரணத்துல ஒரு ஏலக்காய் நம்ம கடிச்சாச்சுன்னா அது என்ன ஆகும், அதிகப்படியாக உடம்புல இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய மலினங்களை வாந்தி மூலமாக வெளியில கொண்டு வந்து, மலினங்கள்ங்கிறது நச்சு பொருட்கள். ஓகே, டாக்ஸிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது பேர். அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த முதல் ஏலக்காய் உதவியாக இருக்கும். 2வது ஒரு ஏலக்காய் போடும்போது அது வாந்தி வரல அப்படின்னாச்சுன்னா அதோட அந்த ஏலக்காய் சாப்பிட்டதை நிறுத்திடணும். 3வது நாள் இது நல்லது எனக்கு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு 5, 6ன்னு சாப்பிடக்கூடாது. நீங்க சொல்றது ரொம்ப கவனிக்கும் போது ஏலக்காய் சாப்பிட்றதுனால வாந்தி மூலமாக மட்டும்தான் அது வெளியேற்றுமா, மற்ற வழிகள் அது வெளியேற்றிடாதா அந்த நச்சு பொருட்களை? நச்சு வெளியேற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீக்கம், அதாவது மலக்கழிவு, சிறுநீர் கழிவு, வேர்வை, மூச்சு காற்று, ஓகே, அப்புறம் வாந்தி, கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர், கண்ணுல இருந்து வரக்கூடிய ஒரு சில சமயத்துல கண்ணில் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது வரக்கூடியது, இது மாதிரி நவதுவாரங்கள் வழியாக வெளியேறதும் தோள்கள் வழியாக வெளியேறதும் கழிவு நீக்கம் தான். சரி சரி, அப்ப நீங்க 2வது ஏலக்காயை சாப்பிட்றத நிறுத்திடணும்னு சொல்றீங்க. காரணம் என்னன்னா, முதல் ஏலக்காய் சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த வாந்தி பண்ணி அதை சரிப்படுத்தக்கூடியது. சரி, 2வது ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து இது வந்து கழிவு நீக்கத்திற்கும். ஓகே, 2வது ஏலக்காய் அப்படிங்கிறது ஜிஐ டிராக்டினுடைய இயக்கத்தை, அதாவது பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, குடலினுடைய வயிறினுடைய இயக்கத்தை சீர்படுத்துறதுக்கு, செரிமான நீர்களை உற்பத்தி பண்றதுக்கு அந்த 2வது ஏலக்காய் உதவியாக இருக்கும். ஓகே, 3வது அதுக்கப்புறம் போனாச்சுன்னா அது நஞ்சாகத்தான் மாறும். அதனால அதை சொல்றது, இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான்.